ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். அண்ட் வித் கலிங்கா சூப்பர் கப் ஐஎஸ்எல் முடிஞ்ச கையோட மோகன் பகான் போத் த ஷீல்டு இந்த கப்பை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கலிங்கா சூப்பர் கப்பை வின் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஏஎஃப்சிக்குரிய ஸ்பாட் கிடைக்கும். ஸோ அதுக்காக 16 டீம்ஸ் மோதுறாங்க. அண்ட் அந்த மேட்ச்க்குரிய ப்ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்னை எஃப்சியை பற்றி கிளம்புன ஒரு பயங்கரமான ரூமரை பற்றி பார்த்துடலாம். அண்ட் சென்னை எஃப்சி அவங்களோட பேஸான சென்னை, அதாவது அவங்க சென்னையை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால சென்னையை விட்டு வேறு ஒரு சிட்டிக்கு மூவ் பண்ண போகிறதா ஒரு ரூமரை கிளப்புனாங்க. அண்ட் அந்த ரூமரை எதிர்த்து ஃபைட் பண்ணாங்க நம்ம ஃபேன்ஸ் சொல்லலாம். அண்ட் என்னென்னா இட்ஸ் சென்னை ஆர் நத்திங் அப்படின்ற ஒரு கோட்டோட. ஸோ அந்த கோர்ட்டுக்கு கிடைச்ச வெற்றி தான் பார்த்திங்கன்னா அந்த கிளப் ஸ்டேட்மெண்ட். அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த பேஸ் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு. இந்த மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து கிளப்போட ஃபேன்ஸுக்கும் என்னோட ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த சூப்பர் கப்போட ஃபார்மேட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி டைரெக்டாக நாக் அவுட்ஸ், அதாவது ரவுண்ட் ஆஃப் 16 ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி 13 ஐஎஸ்எல் டீம்ஸ் அண்ட் 3 ஐ லீக் டீம்ஸ். அதில் இருக்க வேண்டிய சர்ச்சில் பிரதர்ஸ் இன்டர்காசி மற்றும் கோகுலம் கேரளாவில். சர்ச்சில் பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா மோகன் பகானோட குரூப் பண்ணப்பட்டிருக்காங்க. சர்ச்சில் பிரதர்ஸோட வித்ட்ராயல் காரணமாக மோகன் பகான் டைரெக்டாக அவங்களோட குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ அதனால் சென்னை எஃப்சிக்கு மும்பை சிட்டி எஃப்சியோட ஒரு மேட்ச் 21 அன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த மேட்ச்க்குரிய ப்ரிவியூவாக பார்க்கலாம். அண்ட் சென்னை எஃப்சியோட ஃப்யூச்சருமே இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக இந்த பிளான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவன் காயிலுமே 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் அவர் 2026 வரைக்கும் இருப்பார்னு ஒரு கன்ஃபர்மேஷன். பட் அதுக்கு நமக்கு ஒரு ஹோப் கொடுக்க போகிறது இந்த டோர்னமெண்ட் தான். அண்ட் இதுவே ஒரு டூ ஆர் டை டோர்னமெண்ட். அண்ட் இதுக்கு முன்னாடி சென்னைன்னு வேறு ஒரு ஃப்ரெண்ட்லியில் தோற்றுருக்காங்க அகைன்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் 1-0 அப்படின்னு. அண்ட் சென்னை எஃப்சிக்கு ஒரு மேஜர் கேம்ஸ் நிறையா மும்பை சிட்டி கூட நடந்திருக்கு. அண்ட் எல்லாமே ஒரு நல்ல கிளாஷாக இருந்தாலும் எப்பயுமே மும்பை சிட்டிக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்டு இருந்திருக்கு. அண்ட் இந்த வாட்டி சென்னை எஃப்சி அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், அவன் காயில் கண்டினியூ பண்ணணும், அண்ட் ஏஎஃப்சி ஸ்பாட்டை சீல் பண்ணணும். அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்சில் விக்ட்ரி கண்டிப்பாக தேவை. அது அப்படின்னு நம்ம விதவிதமாக பேசினாலும் கூட இது வரைக்கும் சென்னை எஃப்சி ஒரு ப்ராக்ரெஸ் மேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுக்கு இந்த டோர்னமெண்ட் கண்டிப்பாகவே ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவுமே மொதல் மேட்ச்லேயே ஒரு பயங்கரமான டெஸ்ட் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது அகெயின்ஸ்ட் மும்பை சிட்டி எஃப்சி. ஸோ ஒரு நல்ல ப்ராக்ரெஸ் ஓவன் காயில் இந்த கிளப்பை இவர் இருந்த இந்த 2 வருஷத்தில் ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காருனா கண்டிப்பாக அது இந்த மேட்ச்சில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஐஎஸ்எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட வேண்டியது தான். அண்ட் கண்டிப்பாக சென்னை எஃப்சியோட ஹோப்ஸ் ஃபுல்லாகவுமே இந்த டோர்னமெண்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஷேக்கியாக தான் இருக்கும். அவன் காயிலுக்குமே அவரோட ஃப்யூச்சர் கன்சர்ன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ திஸ் மேட்ச் இஸ் த ஒன்லி ஹோப். அண்ட் இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை. நம்ம இந்த மேட்சை வின் பண்ணாலுமே நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் நார்த் ஈஸ்ட் ஆர் மொஹமீதன், மோர் லைக்லி நார்த் ஈஸ்ட்டுனே வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாகவே இந்த மொதல் மேட்ச்சில் இவ்வளோ ஒரு பயங்கரமான டெஸ்ட் இருக்குது. இது ஒரு செமிஃபைனல்ஸில் இருந்தால் கூட ரெஸ்பெக்டபுள்னு சொல்லிக்கலாம். ஆனால் ரவுண்ட் ஆஃப் 16லேயே இருக்கிறது சென்னை எஃப்சிக்கு ஒரு ஹார்ட் லக்காக இல்லை இதை குட் லக்காக மாற்றி காட்டுவாங்களான்னு பார்ப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.